guys, welcome back to Avans Journey. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட இந்த 6th செம்மில் கடைசி எக்ஸாம் தேர்ட் இயர் இதோட கம்ப்ளீட் ஆகுது கைஸ் எனக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வீட்டிலே தான் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுனால ஸோ அதுக்கான இதெல்லாமே போயிட்டுருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டடான ஒரு விஷயம் வந்து நடக்குது எங்கள் வீட்டில். ஸோ விருந்து வைக்கிறாங்க என்னோடய மாமா பொண்ணுக்கு. ஸோ அதனால் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து என் பாட்டி வீட்டுக்கு போகிற வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. ஸோ நான் இங்கே படிக்கலான்னு இருந்தது, என் பாட்டி வீட்டுக்கு போய் படிக்க வேண்டிய இதாகிடுச்சு. என் கசின்ஸ் வந்துட்டுருக்காங்க என்னை பிக் பண்ணுறதுக்காக. ஸோ நானும் அதுக்குள்ளே கடகடன்னு ரெடி ஆகிட்டு போயிடலாம். இந்த லாஸ்ட் எக்ஸாமோட விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி தான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன், லிட்ரலாக இன்றைக்கி தான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இத்தனை நாளாக கொஞ்சம் அந்த ஃபங்க்ஷன் வேலை, கடை போடுற வேலை இப்படியே போயிட்டு இருந்ததா. ஸோ அதனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் நான் விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன். என் வாய்ஸ் இப்போ லைட்டாக பரவாயில்ல, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் சுத்தமாக வரலைங்க வாய்ஸு. அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மா எனக்கு டீ போட்டுலாம் கொடுத்தாங்க. அதில் தான் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் அது. ஸோ இப்போ நான் போயிட்டு கெட் ரெடி வித் மீ மாதிரி ரெடி ஆக வேண்டியதான். ரெடி ஆகிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கூட அப்படியே நான் வந்து என் பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போவேன். ஸோ நான் அங்கே என்னென்னலாம் நடக்குது, எது நடக்குது, நான் எப்படி படிக்கிறேன், என்னென்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் நான் வந்து இந்த விலாகில் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸு நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். உண்மையாக நான் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினேன். நல்லாவே இருக்குது இது இன்னமும். ஸோ ரெடி ஆகிடல நம்ம, வாங்க. இன்னும் பெருசாக ரெடியாக வரதெல்லாம் கிடையாது. என்ன தெரியுமா பண்ணுவேன், நான் வெறும் மாய்ஸ்சரைசர் போட்டு பவுட்ரு அடிச்சுட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, போட்டு வச்சுருவேன். தலை சீவிட்டால் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த முடிஞ்சிச்சா. நான் எப்பயுமே வந்து போரோ ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ போரோ ப்ளஸ் காலி அடிச்சு, அதனால இந்த இது யூஸ் பண்ணுறேன். எப்பயுமே பவுடர் அடிக்கிறது தான். இப்போ கொஞ்சம் பார்க்க நான் பேய் மாதிரி இருப்பேன். அதுக்கு ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு வந்து என்னோட இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாப் எடுத்துகிட்டு அதில் வந்து இப்படி மூஞ்சி தொடச்சிடணும். தொடச்சிட்டா அவ்வளோதான், நம்ம மூஞ்சி ரெடி ஆகிடுச்சு. போட்டு வச்சிடலாம். ஓகே, ஐ திங்க் அவங்களும் நான் ஒரு 5 மினிட்ஸில் கிளம்ப சொன்னேன். அவங்கள எனக்கு தெரிஞ்சு கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து தலையை சீவிட்டு வரேன் நான். ஓகே, ஸோ தலையும் சீவி ரெடி ஆகிட்டேன் நான். ஸோ இப்போ நான் வந்து சும்மா பட்டிட்டிங் க்ரீம் பார்க்குறேன்றதுக்காக அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அவங்களும் கிளம்பிட்டாங்களா, ஆந்தி வேலை இருக்காங்க. ஓகே, ஐ திங்க் ஹேர் ஸ்டைல் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, நான் அங்கே போய்ட்டு போகிற வழியில் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். அங்கே போய்ட்டு மீதி நான் கண்டினியூ பண்ணுறேன். படிக்கிறப்ப பார்ப்போம், வாங்க. ஓகே, ஸோ வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. ஸோ கடைக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வைக்க வேண்டிய பொருளாக இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். என் அம்மா வந்து அப்படியே கடைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். திரும்ப என் வாய்ஸ் அப்படி ஆகிடுச்சு கைஸ். என்ன பண்ண போகிறேன், எது பண்ண போகிறேன்னு தெரியல. திரும்பவும் வாய்ஸ் எப்படி மாறுது. உங்களுக்கு ஏதாவது இந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதையாவது கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் சும்மா போட்டு பார்த்துட்டு அப்புறம் படிக்க உட்காரது தான் வேலை. ஸோ நான் பாட்டி வீட்டுக்கு போய் படிக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தேன். ஆனால் என்னால் படிக்க முடியல. ஸோ உட்காந்து கசின்ஸோட பேசிகிட்டு இருந்தேன். ஃபோன் கூட யூஸ் பண்ணல, லிட்ரலாக பேசிட்டே இருந்தேன் நான். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் எக்ஸாம் வேறு. ஓகே, பார்ப்போம். பயமாக இருக்கு, நான் ஸ்டார்ட் பண்ணாது. ஸோ பார்ப்போம் அப்கமிங்கில் எப்படிலாம் படிக்கிறேன், என்னென்னலாம் பண்ண போகிறேன்னு தெரில. கடகடன்னு எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருவேன்னு நினைக்கிறேன். ஒரு கொஷனுக்கு 1 மணி நேரம்னாலும் 5 கொஷின் 5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். பார்ப்போம், என்னால் முடியும், நான் நம்புகிறேன். ஓகே, நான் இப்போ போய் அந்த ட்ரெஸ்லாம் ட்ரையல் பார்த்துட்டு
வரேன் நான். ஓகேவா? ஃபைனலி நான் வந்து படிக்க உட்காந்துட்டேன். ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் ஃபுல்லாக தான் படிக்கணும். அதுலேயே நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தெரியுதா? இப்போ இதை ஃபுல்லாக படிச்சுட்டு நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதணும். கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் பிரேக் கிடைக்கிறப்பெல்லாம். ஸோ நான் நடுவில் இப்போ வந்து காஃபி பிரேக் அந்த மாதிரி எடுப்பேன். ஸோ நான் அப்போ கூட வந்து பார்க்குறேன். ஓகேவா? நான் இப்போ போய் கொஞ்சம் ஒரு யூனிட்டாவது கம்ப்ளீட் பண்ணிடுறேன் நான் ஒரு 6:30க்குள்ளே. ஓகே, நான் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ டீ போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து அந்த கேக் வந்து ரெடி பண்ணிட்டேன். க்ரம் கோட் கொடுத்து உள்ள வச்சிட்டேன். ஃபுல்லாக ஐசிங் பண்ணி வைக்கிற வேலை தான். ஸோ அதை பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து உங்களுக்கு கேக்கை காட்டுறேன், வாங்க பார்ப்போம். இதுதான் அந்த கேக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லபடியாக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து டீயை ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டேன். ஸோ போய் டீயை குடிச்சிட்டு கடகடன் மீதி 4 யூனிட்டு கட்டன்னு உட்காந்து படிப்போம். ஓகேவா? என்னடா இவ எட்டி பார்க்குறா அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. நான் வந்து 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு 2 யூனிட் இருக்குது. மணி இப்போ 9:37, அதாவது 9:37 ஆகுது. நான் இன்னும் 2 யூனிட் வச்சுருக்கேன் படிக்கிறதுக்கு. இப்போ ஒரு யூனிட் எழுதிட்டுருக்கேன் படிக்கிறதுக்கு. ஸோ அதை எழுதிட்டு அப்படியே கடவுடுன்னு படிச்சிட வேண்டியதான். நைட்டுக்குள்ளே ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் தூங்குற ஐடியாவே இருக்கேன். 2 மார்க்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் கதை தான். நம்ம இஷ்டத்துக்கு கதை அடிக்க வேண்டியதான். ஸோ பார்ப்போம் நான் எப்படி எழுத போகிறேன், என்ன பண்ண போகிறேன். எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லைங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே சத்தியமாக தெரியல. நான் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இப்படி தான் புலம்புறேன். பயமாக இருக்குது, உண்மையாக ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் இந்த வாலை கொஞ்சம் டெக்கார் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். வாலை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு டெக்கார் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து பண்ணும்போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் அந்த கேக்கையும் டெலிவரி கொடுத்துட்டேன், வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சாரி, என்னால் அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. ஏன்னா நான் படிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு அவங்க வந்தாங்களா, திடீர்னு கொடுத்துட்டு நான் வந்து படிக்க உட்காந்துட்டு திரும்ப பார்த்துக்கோங்க. எழுதி படிச்சுட்ருக்கேன்னா இந்த பிடிஎஃப்லேருந்து ஒரு 3 யூனிட் முடிச்சிட்டேன். இந்த பிடிஎஃப்பில் படிக்க முடியாத 2 யூனிட் தான் நான் இப்போ எழுதி படிச்சுட்ருக்கேன். பார்ப்போம் வாங்க, மீதி விலாக கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 2 கொஷின் இருக்குல்ல. மோஸ்ட்டாக தூங்கினாலும் தூங்கிடுவேன், இல்லை படித்தாலும் படிப்பேன், சொல்ல முடியாது. பாருங்கள், இன்னும் படித்து எழுதிட்டுருக்கேன். கம்ப்ளீட் பண்ணிடலாம், எக்ஸாம் போகிறதுக்குள்ளே படித்து முடிச்சிடலாம். குட் மார்னிங். ஆக்சுவலாக நான் இப்போ தான் ஏஞ்சேன். இப்போ டைம் வந்து நான் ஏஞ்சது வந்து 4:02 ஏஞ்சிட்டேன். என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணி எந்திரி படி அப்படின்னா. ஏன்னா நேற்று நைட்டே அவள்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் தூங்குறேன், கொஞ்சம் என்னை வந்து எழுப்பி மட்டும் விடுடி அப்படின்ட்டு. ஸோ எழுப்பி விட்டா. ஸோ இப்போ வந்து ஒரு டயக்ராம்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யூனிட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதான். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து டீ போட்டு குடிக்கிறதுக்காக போய் டீ போட போகிறோம். ஸோ ஐயா, இன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம். இன்னையோட 3rd இயர் முடியுது. இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது காலேஜ் லைஃபே முடியறதுக்கு. ஃபைனல் இயர் போயாச்சு. ஒரு பக்கம் ஜாலியாக இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம். ஓகே, இப்போ நான் போயிட்டு டீ மட்டும் போட்டுட்டு வந்து கடகடன்னு படிக்க ஆரம்பிச்சிடுறேன். டயக்ராமில் வரைஞ்சி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் அதை அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் அப்படியே வர நான் உங்களுக்கு அப்படியே பார்க்குறேன் உங்களை. ஓகேவா? நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னலாம் நான் எழுதி படித்தேன் அப்படின்ட்டு. இங்கே கைஸ், அது டயக்ராமே இப்படி தான், அதனால் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் தான் படித்தேன் நான். ஓகே, நான் இப்போ போய் மீதியை படிச்சுட்டு டீ குடிச்சிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, ஆக்சுவலாக இப்போ டைம் வந்து 4:40 ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் டயக்ராம்லாம் ரிவைஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 யூனிட்லேயுமே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
போய் நம்ம வந்து கொஞ்ச நேரம் நாப் எடுத்துகிட்டு காலையில் எழுந்துச்சு மீதி 3 யூனிட்டோட கொஷின்ஸை வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். என் தொண்டை இன்னும் ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல, எப்போ சரியாகணும் எனக்கு தெரியல, பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்துடுறேன், ஓகேவா? உட்காந்து முடிச்சாச்சு. நான் 2 யூனிட் ரிவைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. டைம் 7:22 ஆகிடுச்சு. தூக்கமாக வருது ஒரு பக்கம். இன்னும் இந்த நோட்டில் இருக்க இந்த 2 கொஷின்ஸ் மட்டும் படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நைட்டு சாயந்தரம் தான் எடுத்தேனே, எடுத்து அதுக்குள்ளே காலையில் தான் வந்து ஒரு யூனிட்டோட கொஷினையே படித்தேன் நான். ஸோ பார்ப்போம் வாங்க. நல்லபடியாக நான் காலேஜ்க்கு ரெடி ஆகிட்டேன். ஸோ இப்போ நம்ம போயிட்டு எக்ஸாம் மட்டும் எழுதியிருந்தெல்லாம் லாஸ்ட் எக்ஸாம் வெற்றிகரமாக முடிக்க போகிறேன். 3rd இயரே முடிய போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஓகே, நான் போயிட்டு காலேஜில் போய்ட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வீட்டில் சாப்பிட்டுட்டு காலேஜில் போய் மீதியை கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா? காலேஜில் போய்ட்டு விளாக் எடுக்கிறேன், ஓகேவா? காலேஜுக்கு வந்தாச்சு. இப்போ ஒருத்தி தான் வந்திருக்கா இப்போ வரைக்கும். அவளை நம்ம வந்து கேட்போம் வாங்க. அவளே பின்னாடி வர்றேன் கைஸ். சொல்லுங்கள், படிச்சிட்டிங்களா எக்ஸாமுக்கு? வந்து 6 நாள் கொடுத்தப்பே நான் எதுவுமே படிக்கல. 5 நாள் கொடுத்தா படிச்சிடும். அப்புறம் படிச்சிருவோம். 2 நாள் தான் வந்து உட்காந்து படித்தேன். 2 நாளாக படிச்சியா? ஃபர்ஸ்ட் நாள் வந்து என்ன பண்ணேன், ஒரே ஒரு கொஷின் படித்தேன். ஓகே, நேற்று தான் வந்துட்டு எல்லாத்தையும் அறக்க பறக்க வந்து சாயந்தரம் தான் ஆரம்பிச்சேனே. இன்னொரு யூனிட் இருக்குங்க. அந்த ஒரு யூனிட்டை காலையிலே வச்சு படித்தேன். படிச்சு நான் முடியல, தூங்கிட்டேன். வெரி தூக்கம் கம்மி. எஸ் அஃப்கோர்ஸ், ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஃபைனலாக முடிய போகுது எக்ஸாம். ஆமாம், அதுவும் இல்லாமல் நாங்கள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். நீங்கள் 3rd இயர் முடிச்சுட்டு ஃபைனல் இயர்க்குள்ளே பயமாக இருக்குங்க. ஏன்டா முடிச்சோன்னு ஃபஸ்ட்டு ஏன் போகணுன்னு தோணுச்சு, ஏன்டா முடிக்கிறோன்னு தோணுது. ஜாபு, இன்டர்வியூ, அவ்வளோதான். இன்டர்ன்ஷிப்க்கு தேடிட்டிங்களா? இன்டர்ன்ஷிப் போகணுங்க. மேபி சென்னை போகணும். நானும் அதே தான் இருக்கேன். உங்களுக்கு எதாவது கிடச்சிதுன்னா எனக்கு கிடச்சிதுன்னா ஒன்றா இருப்போம் கண்டிப்பாக. இல்லை, இன்னொரு ஜீவனும் அங்கே ஒரு ஜீவனும் உட்காரு பார்த்தீங்களா, அந்த 2 ஜீவனும் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் வரேன்னு சொன்னாலுங்க. அப்படி இருந்தால் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. அந்த மாதிரி அப்படி இருந்தால் நம்ம வந்து சேஃபாக இருக்கும். நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். நாங்கள் அதையும் வந்து இன்டர்ன்ஷிப் போனால் அதையும் ஒரு விளாகாக போடுவோம். அதையும் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் இன்டர்ன்ஷிப், செகண்ட் டே ஆஃப் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். நாங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் போய் படிக்கிறோமோ இல்லையோ விளாக் கண்டிப்பாக எடுப்போம். ஃபேமஸ் ஆகி ஜெசி ஹீரோயினாக ஆகுறோம். கண்டிப்பாக ஒரே மோட்டிவ். இவர் வந்து ஆண்டர்பிரினர் ஆகும். அதேதான். யா, ஓகே, பாய் கைஸ். சரி, பாய். நாங்கள் போய் படிக்கிறோம். இன்னும் 2 ஜீவன் வந்து தான் அவங்களையும் சேர்த்து நான் எடுக்கிறேன், ஓகே? இன்னொருத்தி வந்துட்டா கைஸ். அவளுக்கே இப்போ எப்படி படிச்சுக்கிறாங்க சொல்லுங்கள். எப்படி படிச்சுங்க? ஃபுல்லாகவே படிச்சு முடிச்சிட்டேன். ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டேன். கரைச்சிட்டேன். ஒரு யூனிட்ல 3 கொஸ்டின் படித்தேன். யூனிட் 5ல் 3 கொஸ்டின் படிச்சிருக்கேன் சார். அதில் பார்த்தேன். அவ்வளோதான், நார்மல் தான். சரி, நீங்கள் கண்ணாடி கிடையாது. நான் அப்படியே போடுவேன் யூடியூப்ல. அடி இப்படி பண்ணுற. அதான் 5 யூனிட்ல 3 கொஸ்டின் படிச்சிட்டேன். நம்ம தான். அப்படியே சாப்பிட்டீங்க காலையில் என்ன சாப்பிட்டேன்? தோசை. சரி, உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து 3rd இயர் முடிச்சுட்டு ஃபைனல் இயர்க்குள்ள போகிறீங்க. உங்களோட கருத்துக்கள் ஏதாவது? அதாவது நாங்கள் ஃபஸ்ட் இயர்லாம் அவ்வளோ ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் மிஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ ஃபைனல் இயர் போட்டால் ப்ராஜெக்ட்டு, இன்டர்ன்ஷிப்பு அதெல்லாம் இருக்குது. ஆனால் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் இயர் மாதிரி வரவே வராது. மறுபடியும் அந்த செட்டெல்லாம் வராதான்னு கொஞ்சம் மிஸ் ஆகுது. அவள் வந்து அவள் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இல்லைங்க, அப்படியா? இன்னொருத்தையும் வந்துட்டா அவளையும் கேட்போம் வாங்க. படிச்சிட்டிங்களா எக்ஸாமுக்கு? எவ்வளோ படிச்சிங்க? எது கேட்டாலும் நம்ம படிச்சது. ஆல் கிளியரா? அது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கையில் தான் இருக்கு. அது என்ன சொன்னீங்க? படிச்சிட்டாளா? அப்போ எப்படி படிச்சதெல்லாம் ஆக மொத்தம் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம். நாங்கள் முடிச்சுட்டு வந்து மீதியை கண்டினியூ பண்ணுறோம். நாங்கள் இப்போ படிக்க போகிறோம். இது எங்களோட லாஸ்ட் எக்ஸாம். எஸ், ஆமாம், லாஸ்ட் எக்ஸாம். 3rd இயரோட லாஸ்ட் டே.
கைஸ் ஃபைனலாக நாங்கள் வந்து தேர்ட் இயரை முடிச்சிட்டோம். லாஸ்ட் எக்ஸாமையும் நல்லபடியாக எழுதிட்டோம். எப்படி எழுதுனீங்க மேக்ஸ்? தூக்கம் வருது கைஸ். ஜெஸ்ஸி எப்படி எழுதுனீங்க? பேஜுக்கு ஒரு மார்க்ஸ் 39 பேஜ் எழுதி 39 பேஜ் எழுதியிருக்கேன். நான் வந்து 36 பேஜ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி vlogலாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.